ஈழத்திற்காக சிறை சென்றவர்கள் RSS இயக்கத்தை சார்ந்த ஒருவராவது உண்டா? பெரியார் இயக்கத்தை சேர்ந்த 1000 பேர் உண்டு. தந்தை பெரியார் ஏன் சொல்றோம்? ஏன்னா எங்களுக்காக எங்க நிஜமான தந்தை செய்ததை விட செய்திருக்காரு. இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரியான ஆட்கள் இல்லை, சமுதாய அடிப்படையில். ஆனா இவங்களுக்கு சமமான இருக்கையும் சமமான மேடையும் அமைத்து கொடுத்த அந்த பெரியார். இந்த 100 வருஷத்துல தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சி, இதுக்கு அந்த 100 வருஷம் இயக்கம் ஆற்றிய பங்களிப்பு என்ன, இந்த 100 வருஷம் இயக்கம் ஆற்றிய பங்களிப்பு என்ன? கர்ப்பப்பையை எதுக்கு எடுக்க சொன்னாருன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுல 14 குழந்தை 15 குழந்தை இருக்கும். இதுக்கு பேரு அடி இறங்குறது. அடி இறங்கிடுச்சுன்னா அந்த லேடிஸ் எல்லாம் தும்ப முடியாது. தும்னா யூரின் வெளில வந்துடும், யூட்ரஸே வந்துடும். மொழியின் மீது அவருக்கு எந்த காழ்ப்பும் இல்ல. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, கன்னடம் சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லியிருந்தா சண்டைக்கு போலாம். என் கண்ணால பார்க்காத ஒருத்தர் என் வாழ்க்கையை இப்ப மாற்றி இருக்காரு இல்ல. இந்த செயல்ன்றது இந்தியாவோட பிற பகுதியை கம்பேர் பண்ண எங்குமே நடக்கல, தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அவர் வந்து கடவுளை மற கன்னடனை நினை அப்படின்னு சொன்னாரா? கடவுளை மற மனிதனை நினைச்சார். அப்ப லாஜிக்கே இல்லையா? நீ அவர்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு லாஜிக்கே இல்லையா? கெனித்ராஜ் வாங்கின பட்டம் பின்னாடி வருது. அந்த பட்டத்தை எங்க அப்பா பேர் பின்னாடி இப்ப போட முடியும். அந்த பட்டம் வருவதற்கான காரணம் தந்தை பெரியார். RSS உடைய நூற்றாண்டுல தனக்கு எதிராக நடைபெற வேண்டிய விவாதத்தை RSS இயக்கம் மிக லாவகமாக மடைமாற்றி பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய துயரம் இது! ஒரு 200 வருஷ இயக்கத்தை அவங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு 100 வருஷ இயக்கம் இதற்கு எதிராகவே எப்போதும் நின்றிருக்கிறது. இதுல வந்து ஒரு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போட்டதில்லை. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நிறைய சௌகரியங்களுக்கு, எனக்கு கிடைக்கிற உரிமைகளுக்கு, எனக்கு கிடைக்கிற அதிகாரங்களுக்கு அவர் விதை போட்டிருக்காரு. விதையை போட்டதே அவர் தான்னா, விதை போட்ட மனுஷனே நீ தப்பா பேசினு நான் கேட்க மாட்டேனான்ற கேள்வி எனக்கு வரும்ல. எனக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும்ல. நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களிடம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவரை பற்றி, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உரையாடலை தி டிபேட் ஒருங்கிணைத்திருக்கிறது. அதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாறை மறைக்க முடியாது, வரலாறை மறக்கவும் முடியாது. பெரியார் ஒரு வரலாறு. அவர் ஒரு நீண்ட நெடும் பொது வாழ்வுக்கு உரியவர். அவருடைய 95 ஆண்டு கால ஆயுளில் 70 ஆண்டுகளுக்கு மேல் மக்களுக்காக பணியாற்றியவர், செயலாற்றியவர். அவர் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு, இப்போது 2025ஆம் ஆண்டு. சரியாக 100 ஆண்டுகளில் எப்படி ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கமே அவரை பற்றிய விவாதத்தோடு தான் தொடங்கி இருக்கிறது. அவரை பற்றிய விவாதம் தான் இந்த ஆண்டினுடைய முழுமையாகவும் இருக்க போகிறது. அப்போ 1925 2025 வரைக்கும் இந்த 100 ஆண்டுகளில் அவர் ஏன் மீண்டும் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அவர் சுயமரியாதை இயக்கம் தொடங்கின அதே ஆண்டில் தான் RSS இயக்கமும் தொடங்கப்பட்டது. அதற்கும் 100 ஆண்டு. இப்போ சுயமரியாதை இயக்கத்திற்கு 100 ஆண்டு, RSS இயக்கத்திற்கு 100 ஆண்டு. இன்னைக்கு நம்முடைய அன்புக்குரிய, மதிப்பிற்குரிய, நம்மோடு பயணித்த அல்லது அவரோடு நாம் பயணித்த என்கிற சிறப்புகளுக்கெல்லாம் உரிய அண்ணன் சீமான் அவர்கள், அவரை பின்பற்றக்கூடிய தம்பிகள் தமிழ்நாட்டு களத்தில் யாரை எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாரை எதிர்த்து நின்றிருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். பெரியார் யாரை எதிர்த்து மூவ்மெண்ட் கட்டினார்? 1925 RSS என்கிற ஒரு மூவ்மெண்ட் கட்டப்படும் போது பெரியார் ஒரு மூவ்மெண்ட் கட்டுறார். யாரை எதிர்த்து கட்டினார்? காலம் காலமாக இந்த மக்களை சுரண்டிய, காலம் காலமாக இந்த மக்களினுடைய வாய்ப்பை பறித்த, காலம் காலமாக கல்வியை, வேலை வாய்ப்பை மறுத்த, அனைத்து உரிமைகளையும் தனக்குள்ளே சுருக்கி வைத்து கொண்டிருந்த ஒரு ஆதிக்க கும்பலை, மேலாதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் ஒரு மூவ்மெண்ட் கட்டுறார். அந்த அத்தனை அம்சங்களையும் பாதுகாப்பதற்கும் தனக்குள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் RSS என்கிற மூவ்மெண்ட் கட்டப்படுகிறது. இந்த 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அளவில் என்று பார்த்தாலும் கூட RSS இந்த மண்ணுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன, பெரியார் இயக்கம் இந்த மண்ணுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதை பற்றிய விவாதம் நடந்திருக்க வேண்டும். இந்த இளைஞர்கள், இந்த தம்பிகள் அந்த மேலாதிக்க சக்திகளுக்கு எதிராக களத்தில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய இளைஞர்களை கொண்டு வந்து இந்த தரப்புக்கு, பெரியார் தரப்புக்கு எதிராக நிறுத்துவது என்பது யாருடைய அரசியல்,
யாருக்கு பயன் தரக்கூடிய அரசியல் அப்படிங்கிறத நம்ம கூர்மையாக பார்க்கணும். பெரியார் இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்ன தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்தது ஆர்எஸ்எஸ்ஸால் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? இந்தி திணிப்பை எதிர்த்து நேருவிடம் உறுதிமொழி வாங்கிவிட்டு வந்தோமே, அந்த உறுதிமொழியை வச்சுட்டு தான் இன்றைக்கும் இந்தி நம்மை தாக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? எத்தனை அம்சங்கள் இன்னைக்கு 50% மேலே தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி படிப்பு ஒரு விழுக்காடுன்னு ஒரு விழுக்காட்டை இந்தியாவிலேயே எட்டிய மாநிலமாக இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? ஈழப் போராட்டம், அதற்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆற்றிய பங்களிப்பு என்ன, பெரியார் இயக்கம் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஈழத்திற்காக சிறை சென்றவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒருவராவது உண்டா, பெரியார் இயக்கத்தை சேர்ந்த 1000 பேர் உண்டு. இன்றைக்கு இவர்கள் யாரையெல்லாம் எதிர்த்து சிறுமைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்களோ, அந்த சுபவீர பாண்டியன், அந்த குளத்தூர்மணி, அந்த கோவை ராமகிருஷ்ணன்லிருந்து ஆசிரியர் வீரமணியிலிருந்து எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பங்களிப்புகளை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நேரடியாக பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள். அப்போ இப்படிப்பட்ட சிறை சென்றவர்கள், பொடா சட்டத்தை அனுபவித்தவர்கள், தடா சட்டங்களை எதிர்கொண்டவர்கள், குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பணிக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள். எத்தனையோ சம்பவங்களை பட்டியலிட்டு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த 100 ஆண்டுகளில் வரலாற்றை நம்ம ஒரு மீள் ஆய்வு செய்யணும், அதை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். இந்த 100 வருஷத்தில் தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சி, இதுக்கு அந்த 100 வருஷ இயக்கமாற்றிய பங்களிப்பு என்ன, இந்த 100 வருஷம் இயக்கமாற்றிய பங்களிப்பு என்ன, அதனுடைய மூத்தவர்கள் என்ன பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க, இந்த மூத்தவர்கள் அதனுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய பெரியார் என்ன பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார் என்பது பற்றிய விவாதம் நடந்து அதில் இளைஞர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலத்தில் அப்படியே வரலாற்றினுடைய அந்த போக்கையை மாற்றியமைக்கக்கூடிய வகையில், அந்த திசை திருப்பக்கூடிய வகையில் இந்த இளைஞர் கூட்டத்தை கொண்டு இந்த பங்களிப்பாற்றிய தலைவருக்கு எதிராகவே நிறுத்துவது என்பது ஆர்எஸ்எஸ்ஸால் இயலாத ஒன்று. ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டில் தனக்கு எதிராக நடைபெற வேண்டிய விவாதத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கம் மிக லாவகமாக மடைமாற்றி பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய துயரம் இது, எவ்வளோ பெரிய துயரம். அப்போ இதைத்தான் நாம் இளைஞர்கள்ட்ட சொல்லணும். நீங்கள் படிங்க, தயவுசெய்து படிங்க. நீங்கள் இந்த வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு பெரியார் இயக்கம் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறதா இல்லையா, அந்த உண்மையை சொல்லுங்க. முதல்ல ஒரு 200 வருஷ இயக்கத்தை அவங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு 100 வருஷ இயக்கம் இதற்கு எதிராகவே எப்போதும் நின்றிருக்கிறது. இதில் ஒரு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போட்டதில்லை. இதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்கெல்லாம் இடையூறாகவும் குறுக்காகவும் நின்றிருக்கிறார்கள், தடை போடுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும், நீட்டு வரைக்கும், அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் சட்டம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறது யாரு, குறுக்க போகிறது. இடஒதுக்கீடு வரைக்கும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை நம்ம நடைமுறைப்படுத்தி அதுக்கு சட்ட பாதுகாப்பும் வாங்கி வச்சிருக்கிறோம். யார் வாங்கினா? அதுக்கு ஆசிரியர் வீரமனுடைய பங்களிப்பை நீங்கள் இல்லாமல் அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஆணைமுத்தையாவுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? 2 பேர் யார்? அது என்ன, அது ஆணைமுத்தையா தானே வாங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாடுபட்டது ஆணைமுத்தையா தானே. அவர் யார்? அவர் என்ன ஜனசங்கத்துக்காரரா? யார் அவர்? அவர் பியூர் பெரியாரிஸ்ட். பெரியாருடைய வாழ்க்கையவே ஆவணமாக்குவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சுக்கிட்ட ஒரு பெரியாரிஸ்ட். அப்போ சமூக நீதிக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கும் சரி, மேலே 27 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டுக்கும் சரி, முழுக்க இந்தியா முழுவதும் பயணித்து அதற்காக ஓடாய் தேய்ந்து உழைத்து இப்போதான் வரைஞ்சு போனார் ஐயா. அவருக்கு நூற்றாண்டு தான். அப்போ அவர் யார்? அப்படியே அச்சசலா தோற்றத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் பெரியாராகவே வெளிப்பட்டவர். அவர் பெரியாரிஸ்ட்டு. நீங்கள் எல்லா பெரியாரிஸ்ட்டும் எடுத்து பாருங்கள், தமிழறிஞர்கள் பாருங்கள், சமூக நீதிக்காக பாடாற்றியவர்கள் பாருங்க, அத்தனை பேரும் பெரியாரிஸ்டுகளாக இருக்காங்க. யாரும் பெரியார்ட்டிருந்து முரண்படவில்லை. இவங்க தமிழுக்கு எதிரானவர் பெரியார்னு சொல்றாங்க. எந்த தமிழறிஞர் பெரியார்ட்ட முரண்பட்டார்? இன்னைக்கு வாழுங்காலத்திலையும் பார்ப்போம். எந்த ஆய்வாளர் முரண்பட்டார்? தோ பரமசிவம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கலை சொற்களை உருவாக்கி கொடுத்த 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கலை சொற்களை உருவாக்கி 8 டிக்ஷனரி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஐயா மனவை முஸ்தபா, அறிவியல் தமிழ் அறிஞர். அவர் பெரியாரிஸ்டா இல்லையா? அவருடைய அந்த சிந்தனைக்கே பெரியாருடைய தூண்டுதல் தான் காரணம்னு சொல்றாங்க.
அப்போ எத்தனை அறிஞர்கள் அவ்வளோ பேரும் பெரியாரை பற்றி வந்து நேர்மறையாக அணுகுகிறார்கள். ஏன் அவங்க வந்து நம்ம மொழியை வந்து இப்படி சொல்லிட்டார அப்படின்னு சொல்லி எதிர்மறையால் அவங்க அணுகியிருக்கணும். ஆனால் அவர்கள் பெரியார் ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு என்று பகுப்பாய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு தமிழ் இந்த வடிவத்தில் கிடைத்திருக்கிறது. பெரியார் இந்த விமர்சனத்தை தமிழ் மீது வைக்கும் போது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் மருத்துவம் படிக்கக்கூடிய நிலை இருந்ததா? தமிழ்ல அறிவியல் படிக்க முடியுமா? தமிழ்ல தொழில்நுட்பம் படிக்க முடியுமா? அன்னைக்கும் தொழில்நுட்பம் இருந்துச்சுல்ல, அன்னைக்கும் மருத்துவம் இருந்துச்சுல்ல, அன்னைக்கும் அறிவியல் இருந்துச்சுல்ல. இன்னைக்கு சென்னையில் பார்க்கக்கூடிய இந்த மெட்ரோ இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்காவில் போட்டான், 3 அடுக்கு 4 அடுக்கு போட்டுட்டான். இன்னைக்கு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அன்னைக்கே எல்லாம் வந்துருச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போயிட்டான், ஸ்பேஸுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், எல்லாத்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் பெரியார் இங்கிருந்து பார்க்குறார். அன்னைக்கு இன்டர்நெட் கிடையாது, அன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து உலகத்தை கைக்குள் வைத்து பார்க்கக்கூடிய வடிவங்கள் கிடையாது. ஆனால் பெரியார் இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து இங்கே பார்க்குறார். அவன் ஆங்கிலம் என்கிற மொழியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான், நீ தமிழ் என்கிற மொழியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிற? நீ என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இந்த புலவனுக்கெலாம் என்ன இந்த வேலை? ஏன் இந்த மக்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது இந்த மொழியை வச்சு உன்னால் சொல்ல முடியாதா? நீ 3000 ஆண்டு மொழி, 30,000 ஆண்டு மொழி, மூத்த மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர இதை வச்சுட்டு இந்த பிள்ளைங்க படிக்க முடியுமா? இதை வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு சோறு கிடைக்குமா? இதை வச்சுட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா? ஒரு நல்ல சட்டை போட முடியுமா? ஒரு நல்ல மேலை நாடுகளுக்கு இந்த பிள்ளைங்க போக முடியுமா? அவர் அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்குறார். மொழியின் மீது அவருக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. அவர் வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி, கன்னடம் சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லியிருந்தா சண்டைக்கு போகலாம். அவர் அப்படி சொன்னாரா? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, ஆனால் ஆங்கிலம் படி. இது என்ன லாஜிக்? அப்போ இது என்ன லாஜிக் அதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும்ல நம்ம. அப்போ அந்த லாஜிக்கை விட்டுறாங்க. அவர் வந்து கடவுளை மற கன்னடனை நினை அப்படின்னு சொன்னாரா? கடவுளை மற மனிதனை நினைன்னு சார். அப்போ லாஜிக்கே இல்லையே. நீ அவர்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு லாஜிக்கே இல்லையா? அவர் மனிதனை நினைன்னு சொல்லியிருக்காரு, கடவுளை மற மனிதனை சொன்னது. அப்போ அதனோட கோட்பாடு வேற. தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஆங்கிலம் படின்னு சொன்னது அது இப்போ வேற. அப்போ வேற என்ன சொல்ல வராருன்னு தானே பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்காமல் முழுக்க திசை திருப்புகிறார்கள். இந்த திசை திருப்பும் நாடகம் என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா 50 ஆண்டுகள் ஆகிறது. 50 ஆண்டுகள் ஆகிறது அவர் மறைந்து. இன்னைக்கு இந்த விவாதத்தை கட்டமைத்திருக்கிற அண்ணன் சீமான் கூட 50ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு தமிழ்நாட்டு வீதி எங்கும் பெரியாரை போற்றி சூரட்டி ஒட்டி இருக்கிறார். அந்த ஈரம் கூட இன்னும் காயலை. அதற்கிடையில் அவரே இப்போ முரண்பட்டு மாற்றுவாதத்தை வைக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல, கோமாளிகள் அல்ல, கூர்மையாக பார்க்கக்கூடியவர்கள். இதில் என்ன இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன இப்போ ஒரு சிறப்பம்சம்னா, இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. இதை வந்து கல்லூரிகள் தோறும், பள்ளிகள் தோறும், பார்க்கிற அரங்குகள் எங்கும், தெருக்கள் எங்கும் இந்த விவாதம் நடக்கணும். அதற்கு டிபேட் வந்து ஒரு தொடக்க புள்ளியாக வச்சிருக்கீங்கிறது மனநிறைவை தருகிறது. நன்றி. முதல் சுற்றை கருத்தை எடுத்துக்கிறோம். மருத்துவர் ஷாலினி அவர்கள், முதல்ல உங்களுடைய பார்வையில் யார் இந்த பெரியார்? எனக்கும் பெரியார் யாருன்னு ரொம்ப பெருசாக பரிச்சயம் கிடையாது சார். எங்கள் குடும்பத்துலலாம் வந்து இந்த மாதிரி அரசியல் பேச மாட்டாங்க. பெரியாரை பற்றிலாம் பேசுகிற ஃபேமிலி இல்லை என்னோடய ஃபேமிலி. பட் இருந்தாலும் எனக்கே பர்சனலாக சில விஷயங்கள் தோணும்ல. ஏன் இந்த உலகம் எப்படி இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறாங்க, பொண்ணுன்னா இப்படி நடந்துக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன் பொண்ணுன்னா பெரிய முடி வச்சுக்கணும், அதை சீவி அதை பண்ணி இதை பண்ணி டைம் ஆகுது, ஏன் வெட்டக்கூடாதா, அப்படிலாம் எனக்கே பர்சனலாக கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் இருக்கும்ல. அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பதில் தெரியாது. நான் கேட்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் நான் இப்படி பண்ணணும், ஏன் ரெட்டை பின்னல் போடணும், ஏன் அதை மடிச்சு கட்டணும், ஏன் ரிப்பனை வைக்கணும், அதுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் சொன்னால் அது வந்து நோ இதெல்லாம் கல்ச்சர், இப்படி தான் செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. நானாக செல்ஃபாக சில மாற்றங்களை எனக்காக சௌகரியத்துக்காக பண்ணிட்ட பிறகு ரொம்ப காலம் கழித்து எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, லேடிஸ் எல்லாம் இப்படி இருந்தால் உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கானதை நீங்களே தேர்வு செய்வீங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மொழியின் பேரால், கடவுளின் பேரால் யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா அவங்களாம் உங்களை ஏமாத்துறாங்கன்றதை நீங்களே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு பிரெயின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பேர் பெரியார்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் பேர் கூட ஒரிஜினலி பெரியார் கிடையாது. அவர் பேர் ஈவே ராமசாமி, ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி. அந்த பெரியார்ன்ற டைட்டிலையே அவர் கொடுத்தது பெண்கள் தான். எந்த பெண்கள்னா, நீலாம்பிகை அம்மையார், அப்புறம் மீனாம்பாள் சிவராஜ், அப்புறம் டாக்டர் தர்மா அம்பாள், அப்படி படித்த பெண்கள், அரசியல் இருந்த பெண்கள். அவங்கெல்லாம் 1938 ஒரு கான்ஃபரன்ஸில்
ஃபர்ஸ்ட் எவர் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். அப்போல்லாம் எந்த நாட்டிலையும் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்காது. தமிழ்நாட்டில் முதல்ல விமெனுக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு அந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், அப்போ பெண்களுக்கு சொத்துரிமை ஏற்கனவே இல்லையா? ஏற்கனவே இல்லை. ஹிந்து கோட் பில்லை மாற்றின பிறகு முஸ்லீம் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருக்குது, கிறிஸ்டின் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருக்குது, இந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை. ஏன் ராமன் விரட்டின பிறகு சீதை வந்து வால்மீகி ஆசிரமத்தில் போய் இருக்காங்க? ஏன் ஜனகனோட வீட்டுக்கு போகல? ஜனகன் பெரிய மகாராஜா தானே, எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு ஏன் அந்த பொண்ணால் போக முடியல? ஏன் கண்ணகி வந்து கோவலம் விட்டுட்ட பிறகு எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போகல? ஏன்னா அதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்க ஹிந்து பெண்கள், ஹிந்து பெண்ணாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான தடைகள் இருந்தது. அவங்களுக்கு ஃப்ரீடமே கிடையாது. அவங்க ஆக்சுவலி அடிமை அப்படின்றது கேள்வி கேட்க தான் எனக்கு புரியுது. இந்த கேள்வியெல்லாம் நான் ஒரிஜினலாக கேட்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டுட்டாரு, அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லிட்டாரு. ஆனால் அது நமக்கு யாருமே சொல்லலை. இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு, அவர் இவ்வளோ செய்திருக்காருன்னு யாரும் எனக்கு சொல்லலை. பட் எனக்கு பின்னாடி வர பெண்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கதை சுருக்கமாவது நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த கதை சுருக்கம் என்னென்னா, இப்போ நம்ம அனுபவிக்கிற நிறைய விதமான அனுகூலங்கள், சலுகைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் சார், நான் மெடிக்கல் காலேஜ் சேரும்போது 50% தான் நாங்கள் கேர்ள்ஸ் காலேஜில் இருந்தோம். நாங்கள் 17 வயசில் மெடிக்கல் காலேஜ் சேரணும். 200 ஸ்டூடெண்ட்டில் 100 பேர் பெண்கள். நான் சைக்காட்ரி படிக்கும்போது அதில் ஒரு 30% தான் பெண்கள். இப்போ வந்து 60-70% பெண்கள். ஆண்கள் மருத்துவம் படிக்கிறது குறைஞ்சிருக்கு. இதே நம்ம ஃப்ளாஷ்பேக் அடித்து பார்த்தோம்னா, முதல்ல முத்துலட்சுமி இங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அவங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக மெடிக்கல் காலேஜில் இத்தனை பசங்க முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து படிக்கணுமா, அதுக்கு பரதா போட்டு படிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சிச்சுவேஷனே மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு? யார் இந்த உழைப்பை செலுத்தினாங்க? அது மேஜிக்கலெல்லாம் ஒன்றும் மாறல. யாரோ அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட் போட்டதுலேயே மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டவர் இந்த ஈவே ராமசாமி என்கிற பெரியார். அதனால தான் அவரை கூப்பிட்டு இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெரியாருன்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துறீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி யாரை இழிவுபடுத்துறீங்கன்னா, அதுக்கு பின்னாடி உழைத்த பெண்களின் உழைப்பை, பெண்களின் தேர்வு முறையை, பெண்களின் அந்த கணக்கை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. அவரு தான் பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்றாங்க. கர்ப்பப்பைய எடுங்கன்னு சொல்றாரு. கர்ப்பப்பையை எதுக்கு எடுக்க சொன்னாருன்னா, உனக்கு ஆணுக்கு இல்லாத என்ன உனக்கு குறைஞ்சி போச்சு? உனக்கு எக்ஸ்ட்ரா தானே ஒன்று இருக்குது, அந்த கர்ப்பப்பைன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நீ இவ்வளோ அடிமைப்பட்டு போவியா? ஒருவேளை தியரிட்டிக்கலி அதை எடுத்துட்டா அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைக்குமான்னு அவர் கேட்குறாரு. பெரியாரை பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதணும்ல, ரிசர்ச் எழுதணும்னா முதல்ல வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லணும். இந்த லிட்ரேச்சரில் எப்படி போட்டிருக்கு, இந்த ஊரில் இந்த ஆய்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த ஊரில் அப்படி சொல்லியிருக்காங்க, அது இப்படி நடைமுறையில் இருக்குது, இது இப்படி மாற்றலாமா, இப்படி மாத்திரம் என்ன ஆகும், அப்படி மாத்திரம் என்ன ஆகும், அதோட கன்க்ளூஷன் என்னன்னு நாங்கள் எப்படி ரிசர்ச் மெத்தடாலஜி எழுதுவோமோ அதே மாதிரி அவர் பேசுவார், அதே மாதிரி எழுதுவார். அதில் தான் அவர் சொல்கிறாரு, ஓகே இது பண்ணி பார்த்தா என்ன ஆகும், ஸோ இதானே உனக்கு பிரச்சனை, இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒன் ஆஃப் த பாசிங் கமெண்ட்டு. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பத்தியா அவனுக்கு கர்ப்பப்பை எடுக்க சொல்லிட்டாரு, அவங்க என் குழந்தை பார்த்தாங்க, இவங்க குழந்தை பார்த்தாங்க, அதான் கர்ப்பப்பை எடுக்க சொல்லிட்டாருல்ல. பூணூல் குறித்து சொன்னதுக்கு மேடை தோறும் போயிட்டு பூணூல்லாம் அறுக்கலான்னு சொன்னவங்க எந்த பெரியாரிஸ்ட் பெண்களாவது கர்ப்பப்பையை எடுத்துடுறோம் அவர் சொல்லிட்டாரு, அவர் கர்ப்பப்பை எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது கர்ப்பப்பை எடுக்கணும்னே சொல்லலை. அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டில் 14 குழந்தை 15 குழந்தை இருக்கும். அந்த லேடிஸ் எல்லாம், இவங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாது, அத்தனை குழந்தை பிறந்தா யூட்ரஸ் கீழே இறங்கிடும். அதுக்கு பேர் அடி இறங்குறது. அடி இறங்கிடுச்சுன்னா அந்த லேடிஸ் எல்லாம் தும்ப முடியாது, தும்னா யூரின் வெளில வந்துடும், யூட்ரஸே வந்துடும். அப்படி கஷ்டம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, இந்த ஓல்டு லேடிஸுக்கெல்லாம் அந்த அடி இறங்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ரப்பரெல்லாம் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு அவ்வளோ கொடுமைகள் இந்த பெண்கள் அதனால வெளில போக மாட்டாங்க. ஏன்னா வெளில போனால் இதெல்லாம் எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? வீட்டில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த கொடுமைக்கு அவர் பதில் சொல்கிறாரு, உனக்கு இவ்வளோ கொடுமை ஏன் நடக்குது, உனக்கு கர்ப்பப்பை இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறியே, அது எடுத்துட்டா என்ன ஆகும்னு ஏன் எடுத்துருன்னு அவர் சொல்லலை. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் வில் யோர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பி பெட்டர்னு அவர் கேட்குறாரு. இன்றைக்கி மாடர்ன் மெடிசன்லையும் நாங்கள் அது சொல்கிறோம்ல, இது பண்ணால் அந்த சர்ஜரி பண்ணால் என்ன ஆகும், இந்த சர்ஜரி அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு அது உடனே புரியுது, அவர் சயின்ஸு பேசியிருக்காருன்னு எனக்கு புரியுது. குதர்க்கமாக யோசிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, பற்றி அவர் அப்படி சொல்கிறாருன்னு அது தேவையில்லாத ஒரு தர்க்கமாக கொண்டாடுறாங்க. ஆக்சுவலி அவர் அப்படி யோசிக்கல. அவர் பெண்களை கர்ப்பப்பை எடுன்னு சொல்லலை, உனக்கு ஈக்குவலான சுதந்திரம் கிடைக்க நம்ம என்னென்ன பண்ணலாம், ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3ன்னு சொல்லியிருக்காரு. ஈக்குவலான சுதந்திரம் இப்போ எங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லை, கர்ப்பப்பை எடுக்காமே எங்களுக்கு கிடச்சிருது இல்லை. இதுக்கு உழைத்தது யார்? கோயிங் பேக் டு தட் பாயிண்ட். இப்போ தந்தை பெரியார் ஏன் சொல்கிறோம், ஏன்னா எங்களுக்காக எங்கள் நிஜமான தந்தை செய்ததை விட அவர் செய்திருக்காரு. எங்களெல்லாம் பார்க்கவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை அப்போ. ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் அனுபவிக்கிற நிறைய சௌகரியங்களுக்கு, எனக்கு கிடைக்கிற உரிமைகளுக்கு, எனக்கு கிடைக்கிற அதிகாரங்களுக்கு அவர் விதை போட்டிருக்காரு. விதையை போட்டதே அவர் தான்னா, விதை போட்ட மனுஷனே நீ தப்பாக பேசினாலும் நான் கேட்க மாட்டேனான்ற கேள்வி எனக்கு வரும்ல, எனக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும்ல, அதுதான் விஷயம்.
திருமிகு கெனித்ராஜ் ரொம்ப முக்கியமானவரா இந்த இந்த விவாதத்தில் பார்க்குறேன். காரணம், தற்போது ரொபாட்டிக்ஸ் துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், பெரியாரிய விருதும் வாங்கியிருக்கிறாரு. இப்போ பேசுகிற பல பேரும் எல்லா மனிதனும் தன்னுடைய எழுச்சியினால தான் நல்லா படித்து அவங்களுடைய பெற்றோரோட எஃபர்ட் போட்டதுனால பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க, எல்லா கிரெடிட்ஸையும் தூக்கிட்டு போய் பெரியார் கையில் கொடுக்குறாங்கன்னு பேசுகிற நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பர்சனலி பெரியார் எந்த அளவுக்கு முக்கியமானவர், யார் இந்த பெரியாருன்னு நீங்கள் பார்க்குறீங்கிறத சொல்கிறது இந்த நேரத்துக்கான அவசியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. வணக்கம். யார் இந்த பெரியார் அப்படின்னும் போது உயிரினங்களோட வகைப்பாட்டியலை உருவாக்கி அந்த உயிர்களுக்கு இடத்துல குழப்பங்கள் வராமல் அவங்களுக்கான ஒரு தெளிவை கொடுத்து அதை நம்ம புரிஞ்சிக்க வச்சது சார்லஸ் டார்வின். அதே மாதிரி மனித மனங்களுக்கு இடையே இருக்க குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பங்களை வகைப்படுத்தி அதில் ஒரு தெளிவை உண்டாக்கி சமச்சீரான ஒரு வளர்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்ச ஒரு சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார். சமூக விஞ்ஞானியாக இருக்காரு, எந்த வகையில் நம்ம கிட்ட கவர்றாரு. இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் பாதிக்கப்படக்கூடிய நபராக இருக்காரு. அந்த பாதிக்கப்படக்கூடிய நபர் அவருக்கான தீர்வை தேடுறது ரொம்ப யதார்த்தமானது. அந்த வழியை அவர் உணர முடியும், அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு மனுஷன் பாதிக்கவே படலை, இனத்தாலேயோ மொழியாலேயோ சமூக கட்டமைப்பாலேயோ பாதிக்கப்படலை. ஆனாலும் தான் பாதிக்கப்படாவிட்டாலும் தன் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி ஒரு சக மனுஷன் அங்கே இருக்கும்போது நான் பாதிக்கப்படாமல் இருக்கேன், ஆனால் அந்த மனுஷன் பாதிக்கப்பட்டு இருக்கான். அப்போ அந்த மனிதருக்கான தீர்வை அவனால் தேடிக்க முடியலை, அந்த தீர்வை நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார் இல்லையா. இத்தகைய மனித மாண்பாளர், மனித நேயர் தந்தை பெரியார். எங்கள் அப்பா மாதிரியான படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படிக்கிறது மூலியமா உங்களுக்கான விடியலை உண்டாக்க முடியும் அப்படின்ற வெளிச்சம் தந்தை பெரியார். உங்களை பற்றியும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா சொல்லிட்டு கூட ஆரம்பிங்க. எஸ், என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ கெனித்ராஜ் அனுப்புனாக்கா நீங்கள் கூகுளில் பண்ணாக்கா ரோபோட்டிக்ஸ் ஏஐ எக்ஸ்பர்ட் வரும், CEO ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டைனமிக்ஸ் வரும், ரோபோட்டிக் ரிசர்ச் அனலிஸ்ட் வரும், நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஸ்டு பாடின்னு வரும். அதை தவிர பின்புலமாக என்ன இருக்கும் பார்த்தாக்கா, விவசாயிகள் பணிகள் செஞ்சு கொண்டிருந்த ஒரு விவசாயி அங்கே பிழைக்க முடியாமல் மழை வறட்சி காரணமாக சென்னை குடிபெயர்ந்த அப்புறம் தூய்மை பணியாளராக தன்னோட வாழ்க்கையை துவங்கின ஒரு தந்தையோட மகன் கெனித்ராஜ் அன்பு. எங்கள் அப்பா பேர் அன்பு, அவர் பேர் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன் அவர் பேர் நான் சேர்த்துக்கிட்டேனாக்கா, இப்போ கெனித்ராஜ் அன்பு கூட கெனித்ராஜ் வாங்கின பட்டம் பின்னாடி வருது. அந்த பட்டத்தை எங்கள் அப்பா பேர் பின்னாடி நல்லா இப்போ போட முடியும். அந்த பட்டம் வருவதற்கான காரணம் தந்தை பெரியார். எப்படி அவர் காரணமாக இருக்கார் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாரும் பேசுகிற மாதிரி பெரியாரை நான் கண்ணால் பார்த்தது இல்லை, ஆனால் அவரோட சிந்தனை எப்படி இருக்குன்ற நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. இப்போ ஊரை விட்டு ஓடியான ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி அடைவதற்கான ஒரே வழி கல்வி. அந்த கல்வி நமக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகையாக இருந்தவர் தந்தை பெரியார். எப்படின்னாக்கா அரசு பள்ளிகள் மூலியமாக. அரசு பள்ளிகள் மூலயமா எப்படி வழிவகையாக இருந்தார். அப்போ அரசு பள்ளியில் போகிறேன், ஆனால் வறுமையான குடும்பம், தந்தைக்கு சரியான தொழில் கிடைக்கல, கிடைக்கிற ஒரு தொழில் தூய்மை பணியாளர், துப்புரவு பணி, மலைக்குழி இறங்கி சுத்தம் பண்ணுற தொழில்னு ஓப்பனாக கூட சொல்லலாம். அதை அந்த தொழில் தான் கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வர ஒருத்தனுக்கு சாப்பாடு தானே ஃபஸ்ட்டு தேவையாக இருக்கும், அடுத்த தேவையான கல்வியாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த சாப்பாட்டை கொடுத்தாக்கா அவன் பள்ளிக்கூடத்துக்கு வருவான்ற சிந்தனை உருவாக்கியிருக்காங்களே, சத்துணவு திட்டமாக அங்கே அமல்படுத்திருக்காங்கள, அதுக்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார். அவர் வழி வந்த அரசுகள் ஒருத்தனோட வழியை புரிஞ்சு அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டை கொடுப்போம், அதை சாப்பிட்றதுக்காக அவன் ஸ்கூலுக்கு வருவான், ஸ்கூலுக்கு வந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படின்ற நோக்கத்தில் அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வரதுக்கான அடிப்படை காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். சரி, வந்தாச்சு, படித்தாச்சு, அப்புறம் அவனுக்கு என்னென்ன வேணும், அந்த பையன் படிக்கணும்னு வந்துட்டான், அவனுக்கான இலவச காலனி, புத்தகம், சீருடை, அவனுக்கான ஸ்காலர்ஷிப்பு 10 ரூபா 12 ரூபா அந்த ஸ்காலர்ஷிப்பு, நோட்டு புத்தகம், இது அத்தனை வசதியும் பண்ணி கொடுத்தது தமிழ்நாடு அரசு. அந்த தமிழ்நாடு அரசுன்றது திராவிட கழகத்தின் விளைவால் உண்டாக்குன கழகமான அரசாக தான் இருக்குது. திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், எந்த அரசாக இருந்தாலும் அது திராவிட கழகத்தோட அடுத்த வாரிசாக நம்ம பார்க்குறோம். அவங்ககிட்ட அந்த சிந்தனை எப்படி வருது, ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த இல்லை ஒரு விரும்பின இனத்தை சேர்ந்த ஒரு பையன் படிக்க வருவான், அவனுக்கான வசதி வாய்ப்புகளை உண்டாக்கணும் அப்படின்ற சிந்தனையை உண்டு பண்ணது தந்தை பெரியார். ஸோ இந்த சிந்தனை மூலமா மட்டுமே படித்து மேலே எஜுகேஷன் லோன் வாங்கி இன்ஜினியரிங் முடித்த என்ன ஒரு இன்ஜினியராக மாற்றிருக்காரு இல்லையா. இந்த பயணத்திட்டம் ஃபுல்லாக என்னோட ட்ராவல் பண்ணது தந்தை பெரியாருடைய சிந்தனைகள், அதோட வெற்றி, அதன் மூலியமாக சமூகத்தில் இருந்த மாற்றங்கள், அரசுகளை உண்டாக்குன தாக்கம். அரசு இதை பண்ணாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்களேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாயியாக இருந்திருப்பேன், இல்லை மாடு வச்சுட்டு இருந்திருப்பேன். என்ன பின்னாடி ரோபோட்டிக்ஸ் நிறைய எக்ஸ்பர்ட் போட முடியாதுல்ல.
அப்போது ஒரு விவசாயியோட மகன், சென்னைக்கு குடிபெயர்ந்த ஒரு தூய்மை பணியாளரின் மகன், இன்று உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரோபோட்டிக்ஸ் AI நிபுணராக கண்டறியப்படுவதற்கான காரணத்தை உண்டாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார். ஸோ அந்த வகையில் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவர். ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்ட ஒரு மனுஷனை நான் நேரில் பார்க்கல, நான் நன்றி சொல்ல அவனுக்கு தெரியாது. பின்னாடி கணித்து மாதிரி ஒருத்தன் வருவான், நம்ம பண்ண செயல்கள் மூலியமாக நான் பலனடைஞ்சேன், நான் உன் நன்றி சொல்ல விரும்புவான் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணல. அவர் இந்த சமூகத்தை சீர்திருத்தணும்னு நினச்சாரு, அதுக்கான செயல்களை பண்ணார். நான் அதில் பலனடைஞ்சேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போது என் கண்ணால் பார்க்காத ஒருத்தர் என் வாழ்க்கையை இப்போ மாற்றியிருக்காருல்ல, இந்த செயல்ன்றது இந்தியாவோட பிற பகுதியை கம்பேர் பண்ணால் எங்கேயுமே நடக்கலை. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நம்ம உத்தரப்பிரதேஷ்லையோ, பீகார்லேயோ, மேற்கு வங்காளத்தையோ, டெல்லியிலையோ, தலைநகர்லையோ எங்கேயுமே இப்படி உதாரணத்தை காட்ட முடியல. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரியான ஆட்கள் இல்லை சமுதாய அடிப்படையில். ஆனால் இவங்களுக்கு சமமான இருக்கையையும் சமமான மேடையும் அமைத்து கொடுத்த தந்தை பெரியார். எனக்கான கல்வி உரிமை வழியாக அமைச்சு கொடுத்தவர் தந்தை பெரியார். ஸோ அந்த வகையில் பெரியாரோட நெருங்கிய தொடர்பு உடையவர். இதுக்கு இரலவெண்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த சயின்ஸ் சைடு ஒரு பக்கம் இருக்கட்டும். 2017 ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுல நானும் ஒருத்தன். அதுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் காவல்துறை பிடிக்குது, அந்த போராட்டத்தை முடிக்கணும்ன்ட்டு. அதில் அகப்படுறது நம்மளும் ஒருத்தன். முதல் அடி நமக்கு தான் விழுது, ஏன்னா கருப்பு சட்டை பெரியாரிஸ்டா அப்படின்னு. ரெண்டாவது உள்ளே கூட்டு போகிறாங்க, அந்த உயர் அதிகாரி இருக்காரு, எல்லாரும் இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும் யாரும் தப்பு பண்ணல அப்படின்னு. இருந்தாலும் அவர்கிட்ட போய் அதை கேட்கணும்ல, அந்த துணிவு யாருக்கும் வரல. நம்ம போய் கேட்டோம், அதுவும் இங்கிலீஷில் போய் கேட்குறோம், அதுக்கும் அடி வாங்கணும். ஆனால் எவ்வளோ பெரிய அதிகாரத்தை ஒரு நபர் இருந்தாலும் அந்த நபரை நோக்கி கேள்வி கேட்குற உரிமையையும் அதுக்கான தைரியத்தையும் கொடுத்தது தந்தை பெரியார். ஸோ நான் கேட்குறேன், அவர் திரும்ப என்னை அடிக்கிறாரு, அது விஷயம் கிடையாது. அவர் என்னை அடிப்பாருன்னு தெரிஞ்சும் எனக்கான உரிமையை நான் தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது இல்லை, அந்த சிந்தனையை மரபு ரீதியாக சமூக ரீதியாக எனக்குள்ளே கடத்தினது தந்தை பெரியார். அடிச்சுட்டு அவன் கேட்குறான்ல பெரியாரிஸ்டா அப்படின்னு, அங்கே தான் பெரியார் ஜெயிக்கிறார். அங்கே தான் பெரியாரோட அடுத்த அனுபவம் எனக்கு. அப்போது கல்வி ரீதியாக எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, பொருளாதார ரீதியாக எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, என்னோட உரிமைகளை தற்காத்துக்கொள்ள எனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கிறாரு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு, அத்தகைய ஒடுக்குமுறையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு மறுபடியும் கல்வியை பயன்படுத்து, உனக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு பெரியார் துணையாக இருந்திருக்காரு. பண்ணுற ஆராய்ச்சிகள் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் ரெடி பண்ணோமா, சேல் பண்ணோமா அப்படி இல்லை, இல்லை ஒரு நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு AI சிஸ்டம் ரெடி பண்ணுறோமா, ஜெனியை ரெடி பண்ணுறோமா, பிஸ்னஸாக பண்ணு இப்படின்றது இல்லாமல் இந்த தொழில்நுட்பத்தால் மக்களுக்கு என்ன பயன். இப்போ மலைக்கோழி மலம் சார்ந்து இத்தனை பேர் இறந்து போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்கான கருவி ஏன் கண்டுபிடிப்பு கடலை அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அதுக்கான கருவியை உருவாக்குறோம். ஒரு சின்ன பொண்ணு, 5 வயசு பொண்ணு, ஆசிஃபான்ற பொண்ணு காஷ்மீரில் கொண்டு போய் கொண்டுட்டானுங்க. அவங்க அப்பா பேட்டி கொடுப்பாரு, என் பொண்ணை எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்தேன், ஆனால் கோவிலில் மட்டும் தேடலை, ஏன்னா கோவிலில் தப்பு நடக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த பெண் அங்கே தான் பின்னமாக கண்டெடுக்கப்பட்டாள். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன முறை? அரசு ரீதியாக சில நடவடிக்கை எடுக்கலாம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது இன்டர்நெட்டே இல்லாமல் ஒரு ஜிபிஎஸை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வறுமையில் இருக்கவங்க ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வாங்குவான், அவங்கள்ட்ட இன்டர்நெட் எப்படி இருக்கும்? அப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இன்டர்நெட்டே இல்லாமல் இருக்கிற ஒருத்தனால கூட அவனோட பெண்ணோ அவனோட மனைவியோ காணாமல் போனால் கண்டுபிடிக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் ஜிபிஎஸை ரெடி பண்ணும். அடுத்து நீட் எக்ஸாம் வந்தது, அதுக்கான சிலபஸை, அந்த நீட் எக்ஸாம் வேண்டாதது நம்மளோட நிலைப்பாடு, பட் ரிமூவ் பண்ணுறவருக்கும் தற்காலிக தீர்வு என்ன? அந்த பாடத்திட்டத்தை சரியான முறையில் பசங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் இருக்குது, ஒரு ஏழை மாணவன் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நீட் சிலபஸை ரெடி பண்ணி ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணுறோம். அதை மலைவாழ் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து நீட்டாக ட்ரெயின் பண்ண வைக்கிறோம். அப்போ இந்த சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இந்த இன்னோவேஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தான் மனித சமூகத்துக்கு தேவை அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை உருவாகுது இல்லையா? அந்த சிந்தனை உருவாவதற்கான காரணம் தந்தை பெரியார். ஏன்னா அவர் செஞ்ச போராட்டம் மூலயமா, அவரோட சிந்தனை மூலயமா நான் பலனடைஞ்சிருக்கும் போது அதன் மூலயமா ஒரு என் அறிவை பயன்படுத்தி இன்னொருத்தன் பலனடையணும் அப்படின்ற சிந்தனையை எனக்கு உருவாக்கி கொடுத்தது அவருடைய செயல். ஸோ அந்த வகையில பெரியார் என்னோட தொடர்புடையவர். ஸோ உங்களுடைய அலுவலகத்துல எத்தனை பேரை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க நிறுவனத்தை பத்தி ஒரு ஒன்லைன்ல சொல்லிருக்கீங்க தெரிஞ்சணும்ல. எஸ், நிறுவனம் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் AI டெவலப்மெண்ட் கம்பெனி. 30 நபர்கள் நம்மளோட அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க. சென்னையிலையும் இருக்கு, கன்னியாகுமரியிலும் நம்மளோட கிளை அலுவலகம் இருக்கு. AI பிரெயின் சிஸ்டம் டெவலப் பண்ணுறது, ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ரெடி பண்ணுறது, தென் அட்வான்ஸ் கிரிப்டோ அதில் கொஞ்சம் ரிசர்ச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் AI டெவலப்மெண்ட் தான் நம்மளோட கம்பெனி. மென்பொருள் துறை அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை நான் இயங்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் அடிப்படை தந்தை பெரியார். ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு ஆள் எப்போ டானு,
ஊருக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டு வாசல்னா டான். அவருக்கு சம்மந்தம் இருக்காது. நீங்க வைக்கம் போராட்டத்துக்கு நீங்க எங்களுக்கு போராட வாங்கன்னு அங்கிருந்து கூப்பிட்டாங்கல்ல, அவர் டான். எனக்கு மட்டும் என்ன அவர் பெரியார்னு கொண்டாடணும்னு ஆசையா? இன்னொரு தமிழரை காமிங்க, எங்களுக்காக போராடின ஒரு தமிழரை காமிங்க. நாளைக்கு இவங்க சொல்ற தமிழ் தேசியமே அதிகாரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சமூக நீதிக்கு எதிராக இருப்பீங்களா? பெண் உரிமைக்கு எதிராக இருப்பீங்களா? நிச்சயமா இருக்க முடியாது. அப்போ பெரியார் இருக்கார்ல இங்க. எந்த வாகனம் குப்பரை விழுந்து முடிய போகுதோ, எது 8% இழக்க போகுதோ, கீழே விழுகிற சக்கரம் பின்னோக்கி நகரும். இத்தனை வருஷமா இங்கே பெண்கள் கஷ்டப்பட்டாங்களே, நெருப்பு தூக்கி போட்டாங்களே, படிப்பு கொடுக்கலையே, எங்களுக்கு முளைவரி கேட்டாங்களே, எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட விடலையே, நீங்களும் என்ன பண்ணீங்க? நீங்களும் தமிழர்கள் தானே, எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் தானே, எங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு கன்னடர் வந்து எங்களுக்கு கேட்குறாரு, நீ கும்பிட்ற சாமி கோயிலுக்குள்ள உன் மொழியை அனுமதிக்கப்படலை, அவன் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்? காட்டு முன்னாடி மொழி தானே சொல்கிறான். அப்புறம் அவனை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி சமஸ்கிருதத்தில் மிலேச்ச பாஷைன்னு சொல்கிறாங்க, இவர் தமிழில் காட்டு மிராண்டி மொழின்னு அவன் சொல்கிறான்ல, அவனையும் இந்த கேள்வி கேட்க இருக்கிறீங்க. அப்படின்னா குரல் உங்களுடைய இதுதான், ஸ்கிரிப்ட் உங்களோடது இல்லைன்றதான் இங்கே பிரச்சனை. திரும்ப திரும்ப நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். குரல் நீங்களாக இருக்கீங்க, ஸ்கிரிப்ட் உங்களோடது கிடையாது.